திருவன்வந்தூர் மகாவிஷ்ணு கோயில் தென்னிந்தியாவின் கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள திருவன்வந்தூரில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் நுழைவாயில் 2 அடுக்கு மாடிகளை கொண்டது. இந்த ஸ்தலம் வடக்கு கேரள மாநிலத்தின் செங்கனூரில் இருந்து 4 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இதற்கு அருகில் உள்ள சர்வதேச விமான தளம் திருவனந்தபுரம் விமான நிலையமாகும். கேரள கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில் நகுலனால் கட்டப்பட்ட கோயில். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற இத்திருத்தலம் வைஷ்ணவ திவ்யதேசத்தில் 74வது திருத்தலமாகும். இது கேரளாவின் செங்கனூர் பகுதியில் உள்ள பஞ்ச பாண்டவர்கள் கட்டிய 5 புராதன கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கோயில் புகழ்பெற்ற பம்பா நதியின் அருகில் இருப்பதால் தெய்வத்தின் பெயர் பாம்பனையப்பன் என்றும், மற்றொரு புராணத்தின்படி இந்த கோயில் பிருகு முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஒரு சமயம் நாரதர் பிரம்மனிடமிருந்து ஒரு சபதம் பெற்று இத்தலத்திற்கு வந்து பாம்பனையப்பனை வழிபட்டார். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அவர் முன் வந்து ஞான விளக்கத்தை விளக்கும் நாரதீய புராணத்தை விளக்கினார். சைவம் மற்றும் வைணவம் இரண்டையும் ஒன்றாக கருதி அனைத்து மனிதர்களையும் ஒரே மனிதராக நடத்த வேண்டும் என்று அது விளக்குகிறது. மற்றொரு பெரியவர் சிரஞ்சீவிகளில் ஒருவரான மார்க்கண்டேய மகரிஷி இந்த பெருமாளின் சேவையை பெற்றார். நின்ற திருக்கோலத்தில் கமலநாதனாக கமலவல்லி நாச்சியாருடன் பெருமாள் தனது சேவையை வழங்கினார். பெருமாளை பம்ப அணை அப்பன் என்று அழைக்கிறார்கள். அகழ்வாராய்ச்சியின் போது ஏராளமான உற்சவர் சிலைகள் கிடைத்து அவை தனி சந்நிதியில் வைக்கப்பட்டுள்ளன. இத்தலத்தில் காணப்படும் மூலவர் பாம்பனையப்பன் ஆவார். பாம்பு பிளஸ் ஆணை பிளஸ் அப்பன். அவருக்கு கமலநாதன் என்ற பெயரும் உண்டு. மூலவர் நாரதர் மற்றும் மார்க்கண்டேயருக்கு மேற்கு பிரதட்சம் நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். இத்தலத்தின் தாயார் கமலவல்லி நாச்சியார். நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் பாடியுள்ளார். தீர்த்தம் பாபநாசர் தீர்த்தம், பம்ப தீர்த்தம். விமானம் வேதாலய விமானம். உலோக பூசப்பட்ட கொடிக்கம்பம் மத்திய கருவறைக்கு செல்லும் கோயில் கோபுரத்தின் அச்சு பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் தீபஸ்தம்பம் உள்ளது. இது ஒளிஸ்தம்பம் ஆகும். மைய சந்நிதியும் அதனுடன் தொடர்புடைய மண்டபமும் நாலாம்பலம் எனப்படும் செவ்வக அமைப்பில் அமைந்துள்ளது. இது தூண்கள் கொண்ட மண்டபங்கள் மற்றும் தாழ்வாரங்களை கொண்டுள்ளது. நாலாம்பலம் கருவறைக்கு நுழைவாயிலுக்கு இடையில் பிரமிடு கூரையுடன் கூடிய நமஸ்கார மண்டபம் என்று அழைக்கப்படும் ஒரு உயர்ந்த சதுர மேடை உள்ளது. தெய்வத்திற்கு பிரசாதம் சமைக்க பயன்படுத்தப்படும் சமையலறையான தேவரபுரா நுழைவாயில் இருந்து நமஸ்கார மண்டபத்திற்கு இடதுபுறத்தில் அமைந்துள்ளது. பலிதாரா என்பது தெய்வங்களுக்கு பண்டிகை தெய்வங்களுக்கும் சடங்கு பிரசாதம் வழங்க பயன்படுத்தப்படும் ஒரு பலிபீடம். ஸ்ரீகோயில் என்றழைக்கப்படும் மைய கோயிலில் தலைமை தெய்வத்தின் உருவம் உள்ளது. இது 5 படிகள் வழியாக அடையும் ஒற்றை கதவு கொண்ட ஒரு உயர்ந்த மேடையில் உள்ளது. கதவுகளின் இருபுறமும் துவாரபாலகர்கள் என்றழைக்கப்படும் காவல் தெய்வங்களின் உருவங்கள் உள்ளன. கேரள சடங்குகளின்படி தந்திரி என்று அழைக்கப்படும் பிரதான பூசாரி மற்றும் மேல்சாந்தி என்றழைக்கப்படும் 2வது பூசாரி மட்டுமே ஸ்ரீகோயிலுக்குள் நுழைய முடியும். மைய கோயிலில் கிரானைட்டால் கட்டப்பட்ட அடித்தளம், லேட்டரைட்டரால் கட்டப்பட்ட மேல் கட்டமைப்பு, டெரகோட்டா ஓடுகளால் ஆன கூம்பு கூரை கொண்ட வட்ட திட்டம் உள்ளது. ஸ்ரீகோவிலின் கீழ்ப்பகுதியில் ஸ்தம்பம் அல்லது பீதி எனப்படும் அடித்தளம், தூண் அல்லது சுவர் மற்றும் பிரஸ்தாரா என்றழைக்கப்படும் உள்தள்ளல் உள்ளது. இது கோபுரம் மற்றும் கூம்பு கலசம் என ஒரே விகிதத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது. மழை காலங்களில் ஏற்படும் கனமழையிலிருந்து உள் அமைப்பை பாதுகாக்க கூரை 2 நிலைகளில் நீண்டுள்ளது. கேரள அரசின் திருவாங்கூர் தேவஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படும் இக்கோயில் காலை 4 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். நாமாவளி ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ பாம்பனையப்பன் சுவாமினே நமஹா.